என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. திமுகவுடனான எங்களது உறவு தேர்தல் காலத்து உறவு அல்ல, இது கொள்கை ரீதியான கூட்டணி. திமுக தலைவர் ஸ்டாலினுடன் நேற்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம். திமுக என்ன முடிவு எடுக்கிறதோ அதற்கு முஸ்லிம் லீக் கட்டுப்படும் என்று சொன்ன இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியும் தாவேக அமைச்சரவையில் அங்கம் வகிக்க தயாராகிவிட்டது. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். எக்காலத்திலும் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அரணாக இருப்போம் என்பதை அழுத்தி சொல்லியே இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் செய்து வந்திருக்கிறது திமுக. இதனால் இயல்பாகவே பாஜகவை பகையாளியாக்கி கொண்டது அந்த கட்சி. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று பிரகடனம் செய்தே இந்த தேர்தலையும் எதிர்கொண்டிருக்கிறது திமுக. ஆனால் ஜோசப் விஜயின் வருகையால் கிறிஸ்தவர்களில் பெரும் பகுதியினர் திமுகவை கைகழுவி இருக்கிறார்கள். முஸ்லிம்களிலும் ஒரு பகுதியினர் விஜய்க்கு கை கொடுத்தார்கள். விளைவு, கூட்டணியின் தலைவர் ஸ்டாலினே தோற்று போனார். நடிகர் விஜய் தனது பெயரை ஜோசப் விஜய் என சொல்லி வாக்கு கேட்டதால் பாரம்பரியமாக திமுகவுக்கு வாக்களித்து வந்த கிறிஸ்தவர்கள் கூட விஜய்க்கு வாக்களித்து விட்டார்கள் என்று வெளிப்படையாகவே உண்மையை ஒப்புக்கொண்டார் விசிக தலைவர் திருமாவளவன். திமுகவுக்கும் இந்த கணக்குகள் எல்லாம் நன்றாகவே தெரியும் என்றாலும் அதையெல்லாம் வெளியில் சொல்லி விவாதிக்க முடியாத நிலை இருக்கிறது. அதே சமயம் காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவளிக்க முன்வந்த போது கூட பெரிதாக கவலைப்படாத திமுக, விசிக, இரு கம்யூனிஸ்ட் மற்றும் முஸ்லிம் லீக் கட்சிகள் வெளியிலிருந்து விஜய் அரசுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்தபோது ரொம்பவே நொந்து போனது. இருந்தாலும் அவர்களை வாழ்த்தி வழியனுப்பியது திமுக அரசு. ஆனால் அங்கே போனதும் விசிகவும் முஸ்லிம் லீக்கும் அமைச்சரவையில் பங்கேற்கும் முடிவை பற்றி பேசியதும் இரு கட்சிகளும் அமைச்சரவையில் சேர சம்மதம் தெரிவித்ததும் திமுக தரப்பை ரொம்பவே யோசிக்க வைத்து விட்டது. ஆட்சியில் பங்கெடுக்க சம்மதித்து விட்டாலும் தாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்வதாக இந்த கட்சிகள் வினோதம் பேசி வருகிறார்கள். அப்படியானால் நாளைக்கே விஜய் அரசுக்கு எதிராக திமுக போராட்டம் நடத்தினால் அதில் இந்த கட்சிகள் பங்கேற்குமா அல்லது வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் என்று சொல்லுமா? வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த கட்சிகள் யாருடன் கைகோர்க்கும் என்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல ஆள் இல்லை என்பது உண்மை. இந்த சூழலில் கட்சியின் அமைப்பு முறையில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக சொல்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். இது குறித்து உடன்பிறப்பு ஒருவர் கட்சியின் அமைப்பு முறையை அல்ல, கூட்டணி பாலிசியையே மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் தற்போது திமுக இருக்கிறது. இதுவரை யாருக்காக இந்த இயக்கம் பாடுபட்டதோ அவர்கள் இம்முறை திமுகவை கைவிட்டு விட்டார்கள். இனியும் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பதில் புண்ணியமில்லை. இத்தனை நாளும் தேசிய அளவில் காங்கிரஸ் எங்களுக்கு தோள் கொடுக்கும் என நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் அந்த கட்சி முதுகில் குத்திவிட்டது. இனியும் காங்கிரஸையோ இந்தியா கூட்டணியையோ நம்புவதை விட பேசாமல் பாஜகவுடன் கைகோர்ப்பதில் தவறில்லை என்றே தெரிகிறது. திமுகவுக்கு காங்கிரஸ் செய்த துரோகத்தை விட பாஜக பெரிதாக ஒன்றும் செய்துவிடவில்லை. மாநில கட்சிகளை தொடர்ச்சியாக உதாசீனப்படுத்தி வரும் காங்கிரஸ் கடைசியில திமுக தலையிலையும் கை வைத்திருக்கிறது. இதன் மூலம் அந்த கட்சி தேசிய அளவில் தனது நம்பிக்கையை இழந்து வருகிறது. மத்தியில் காங்கிரஸ் கட்சியோ அதன் கூட்டணியோ ஆட்சி அமைப்பதற்கான முகாந்திரம் எதுவும் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இதுவரை தெரியவில்லை. அடுத்தும் பாஜக தான் என்ற நிலையே இப்போது இருக்கிறது. இந்த நிலையில இனியும் பாஜக எதிர்ப்பு கோஷம் வேண்டுமா என்று திமுக தலைவர் யோசிக்க வேண்டும். நமது ஆதரவில் பழனிசாமியை முதல்வராக்கவும் தயார் என்ற நிலைப்பாட்டை தேர்தலுக்கு பின் எடுத்த போது பாஜக கூட்டணி பற்றி சிந்திப்பதில் தவறேதும் இல்லையே.
பாஜகவுடன் கைகோர்ப்பதால் தமிழகத்தில் நாம் எதையும் இழக்கப் போவதில்லை. இப்போது விஜயை ஆதரிக்கும் கட்சிகள் திமுக வரலாற்று பிழையை செய்துவிட்டது என்று குதிக்கலாம். நீங்கள் செய்ததை விடவா என ஒரே வரியில் அவர்களின் வாயை அடைக்கவும் முடியும். தேர்தலுக்கு முன்பு திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகளின் விசாரணையை துரிதப்படுத்த பழனிசாமி அழுத்தம் கொடுத்த போது கூட பாஜக அதை செய்யவில்லை. திமுகவை விஜயும் பழனிசாமியையும் தாக்கியதை விட பாஜக தாக்கியது கொஞ்சம்தான். இன்றைக்கு நம்மால் ஜெயித்தவர்கள் விஜயை ஆதரிக்க போய்விட்டார்கள். ஆகவே தோல்விக்கான காரணங்களை ஆராய தொடங்கி இருக்கும் தலைவர் அடுத்த வெற்றிக்கான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளிலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. மத்தியிலும் மீண்டும் திமுக ஆளும் நிலையை உருவாக்க வேண்டும் என்று மனதில் இருந்ததை கொட்டி தீர்த்தார். விமர்சனங்களை பற்றி கவலைப்படாமல் இதற்கும் தயாராகுமா திமுக தலைமை? இந்த முடிவை திமுக எடுக்காவிட்டால் 2014 பாராளுமன்ற தேர்தலில் திமுக தனித்து களம் கண்டது. அதோடு 40 தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தது. இப்போது திமுக தனித்து விடப்பட்டுள்ளது. அதனுடன் கூட்டணி வைக்க இப்போது எந்த கட்சியுமே இல்லை. மேலும் 2024 பாராளுமன்ற தேர்தல்ல அதிமுக தனித்து போட்டியிட்டது. யார் பிரதமர் வேட்பாளர் என்று அதனால் சொல்லவே முடியவில்லை. இதனால் படுதோல்வி சந்தித்தது. அதோடு 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது. அந்த நிலைமைதான் 2029 பாராளுமன்ற தேர்தலிலும் திமுகவுக்கு ஏற்படலாம். 1991 சட்டமன்ற தேர்தல்ல திமுக 234 தொகுதிகள்ல 2 தொகுதிகள்ல மட்டுமே வெற்றி பெற்றது. அதேபோல் 2011 சட்டமன்ற தேர்தலிலேயும் எதிர்க்கட்சியாக கூட வர முடியவில்லை. ஆனால் கருணாநிதி கட்சியை மீட்டு எடுத்து திரும்பவும் திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினார். அந்த திறமை ஸ்டாலினிடம் இல்லை. அதோடு கனிமொழி திமுகவை தனித்து போட்டியிடும் நிலைமைக்கு உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார். கருணாநிதியால் முடியாததை ஸ்டாலினால் எப்படி முடியாது? இப்போது எப்படி அதிமுக உள்ளதோ எதிர்காலத்தில் அதுபோல் திமுகவும் சந்திக்கலாம். திமுக மீண்டு எழுமா? பாஜகவோடு கூட்டணியா? ஸ்டாலின் கருணாநிதியாக முடியுமா? இதுபோன்ற அரசியல் தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு? எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.